எனக்கென யாவும் படைத்திட நாளும் இளைப்பொடு காலம் தனில் எனக்கென்றே எல்லாம் சேகரிக்க வேண்டி நாள்தோறும் இளைப்பு உண்டாகும்படி உழைத்து காலக்கணக்கிலே ஓயா எடுத்திட காயம் தனை கொடு மாயும். ஓய்வு இல்லாமல் எடுக்கின்ற தேகங்களைக் கொண்டு பின்னர் இறந்து போகும் இலச்சையிலாதின் பவமாற இலஜை வெட்கம் அழிய என் பிறப்பு ஓய்வு வர பிறப்பு அற உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார் தம் குளிமேவி. உனை பல நாளும் திருப்புகழ் கூறி புகழ்வோர்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று அங்கு உணர்த்திய போதம்தனி பிரியாது உன் பொல சரண் நானும் தொழுவேனோ. அவ்வடியார்கள் விளக்கும் அறிவுரைகளை ஞான வாசகங்களை ஒட்டி ஒழுகி விலகாது அல்லது நீ எனக்கு உபதேசித்த ஞான உபதேசத்தினின்றும் விலகாது ஒளி வீசும் அழகிய உனது திருவடியை நானும் தொழுவேனோ. தொழும் பாக்கியம் எனக்கும் கிட்டுமா? வினைத்திறமோடு அன்று எதிர்த்திடும் வீரன் விழ கொடு வேள் கொன்றவன். தொழிலில் திறமையுடன் அன்று எதிர்த்து அம்பு எய்த வீரனாம் மன்மதன் வெந்து விழும்படி அந்த கொடிய மன்மதனை கொன்று எரித்தவனாகிய சிவபெருமான் நீயே விளப்பென மேல் என்று நீயே பிரணவப்புரளை விளம்புவாயாக இனி என்று கூற இடக்கு அயனாரும் முதலில் உன்னை வணங்காது இடக்கு முரண் செய்த பிரமனும் விருப்புற வேதம் புகழ்வோனே விரும்பி மகிழ வேத பொருளை உரைத்தவனே சினத்தொடு சூரந்தனை கொடு வேலின் சிரத்தினை மாறும் முருகோனே. கோபத்துடன் சூரனை கடுமை கொண்ட வேல் கொண்டு அவனுடைய சிரத்தை தள்ளி ஒதுக்கின முருகோனே. திணிப்புனமேவும் குறக்கொடியோடும் திருத்தணிமேவும் பெருமாளே. திணிப்புனத்திலே வாசம் செய்த புறப்பெண் வள்ளியுடன் திருத்தணிகையிலே வீற்றிருக்கும் பெருமாளே. ஒளி வீசும் அழகிய திருவடியை நானும் தொழுவேனோ. தொழும் பாக்கியம் எனக்கு கிட்டுமா?